நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு ஆதாரப்பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விடை காணும் நேரம் இது. அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேரத்தில் 2 அமர்வுகளில் 2 முக்கிய பிரச்சனைகள் குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதல் அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுக்க இருக்கக்கூடிய பொருள், இந்தியாவில்தான் கொத்தடிமைகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்று சர்வதேச ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. அந்த ஆய்வு தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இரண்டாவது அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள், தருமபுரியில் குழந்தைகள் மரணம். தொடர்ந்து 13 குழந்தைகள் சிசுக்கள் தருமபுரி அரசு மருத்துவமனையில் இறந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு சிறப்பு குழு, மருத்துவ குழு தருமபுரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசும் இது தொடர்பாக தன்னிலை விளக்கத்தை அளித்திருக்கிறது. இந்த தளத்தில் இருந்து நாம் இரண்டாவது அமர்வில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த 2 அமர்வுகளிலும் இது தொடர்பான சிறப்பு விருந்தினர்கள் நம்மத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். முன்னதாக இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை நாம் பார்த்துவிடலாம். பிரதான செய்திகளை தருவதற்காக நம்மத்தில் பனிமலர் இணைந்திருக்கின்றார். பனிமலர், இன்றைய தினத்தின் பிரதான செய்திகள் என்ன? நிச்சயமா செந்தில், இந்த நேரத்தின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 8வது சுற்று டிரா. புள்ளிப்பட்டியலில் கால்சன் தொடர்ந்து முன்னிலை. காவிரியில் கர்நாடகா புதிய அணைகள் கட்டுவதை தடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு. முல்லை பெரியாறு அணை உறுதியாக உள்ளது. ஆய்வுக்கு பின் மேற்பார்வை குழு தகவல். தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். சிகிச்சை குறைபாடு காரணமில்லை என தமிழக அரசு விளக்கம். இனி விவாதத்தை செந்தில் தொடருவார். நன்றி பனிமலர். இன்றைய தினத்தின் பிரதான செய்தியில் எங்களுக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நாம் முதல் அமர்வுக்குள் செல்லலாம். முதல் அமர்வில் நம்மோடு விவாதிப்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். கொத்தடிமைகள் இந்தியாவில் தான் அதிகம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவாதத்தை நாம் நகர்த்திருக்கின்றோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவரும் பில்டர்ஸ், ஒரு முக்கியமான கட்டுமான தொழில் அதிபர்களில் ஒருவருமாக இருக்கக்கூடிய திரு ER ஈஸ்வரன் அவர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். பொறியாளரும் கூட அவரோடு நாம் வாதிக்கலாம். வணக்கம் சார். டேவிட் சுந்தர் சிங், கொத்தடிமைகளை மீட்பது தொடர்பாக தொடர்ந்து அந்த தளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர். வழக்கறிஞராக இது தொடர்பான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் டேவிட் சுந்தர் சிங் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். மதுரையில் இருந்து இந்த தளத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொத்தடிமைகள் மீட்பு பணியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் கதிர் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். எவிடன்ஸ் கதிர் அவர்களையும், நாம் மதுரையில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் கதிர் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கின்றேன். கதிர், வணக்கம். நன்றி. நான் முதல் அமர்வுக்குள் பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் டேவிட் சுந்தர் சிங், நீங்கள் இந்த தளத்தில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பார் அப்படிங்கக்கூடிய முறையில் ஒரு இந்தியாவில் தான் கொத்தடிமைகள் அதிகம் அப்படிங்கிற தகவல் ஏதோ கற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய தகவலில் 2014 ஒரு தகவல் அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? வாக் ஃப்ரீ ஃபவுண்டேஷனோட இந்த சமீபத்திய ரிப்போர்ட் வந்ததன் அடிப்படையில் இந்த விவாதம் நடப்பதுன்னு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 60% கொத்தடிமைகள் ஆசியா கண்டத்தில் இருக்கிறார்கள்னும், 1 கோடிக்கும் அதிகமான கொத்தடிமைகள் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இப்போ கொத்தடிமைகள் இந்தியாவில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய நம்ம ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போனோன்னா மிக சுருக்கமாக எப்படி இவங்க கொத்தடிமைகள் ஆக்கப்படுறாங்க ஒரு விஷயத்த சுருக்கமாக சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன பண்ணுறாங்க, இந்த பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டு போகிறவர்கள் எல்லாரையும் சொல்ல, சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஏழை மக்கள் வாழக்கூடிய ஒரிசா போன்ற பகுதிகளில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள தரகர்கள் மூலமாக அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வீடுகளில் போய் அவர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா முன்பணம், இதில் ரொம்ப முக்கியமான காம்பனன்ட்னா முன்பணமாக கொடுத்து ஒருவேளை அவங்களுடைய மருத்துவ செலவுக்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ அந்த முன்பணத்தை கொடுத்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு 10,000 ரூபா தரேன், குடும்பமாக எங்களுடைய நிறுவனத்தில் ரைஸ் மில்லையோ இல்லை கட்டுமான தொழிலையோ நீங்கள் தங்கி இருந்து இங்கே கூட கிராமங்களில் போய் இந்த முன்பணத்தை கொடுத்து அவங்கள கூட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த வேலை செஞ்சு இந்த முன்பணத்தை கழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்து அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்கும்.
எப்படின்னா 10 ரூபா 20 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஏன் 10 ரூபா 20 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க? நான் மீதி பணத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன், முன்பணத்துக்காக பிடிச்சிக்கிறேன். ஸோ இந்த 10,000 ரூபா வாங்கிட்டு வரவன் என்ன பண்ணுறான், முன்பணத்தில் பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா 20 ரூபா சம்பளத்தை வச்சு அவனுடைய குழந்தைங்களையும் அந்த 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 மில்லுக்குள்ளாலே வாழக்கூடிய குடும்பத்தை நடத்த முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னு ஒரு 50 ரூபா திரும்ப கடன் கேட்பான். உடம்பு சரியில்லைன்னா ஒரு 100 ருபீஸ் கடன் கேட்பான். இந்த கடனை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த முன்பணத்திலே சேர்த்துட்டே போவாங்க. ஸோ 5 வருஷம் தாண்டும் போது இந்த 10,000 ரூபாய் என்ன ஆகுது, 25,000 ரூபாயா மாறும். கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 50,000 ரூபாய் கடன் இருக்கு, நீ வெளியே போகணும்னா இந்த கடனை கொடுத்துட்டு போ, இல்லை இங்கே தங்கி வேலை செய்யுது. அப்படி பல தலைமுறையாக அவர்கள் அங்கே தங்கி வேலை செய்யக்கூடிய மிக கொடுமையான விஷயம் நவீன கொத்தடிமைகள் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கவனிக்க தவறிவிட்டோம். நம்முடைய அரசாங்கத்தில் இது குறித்த எண்ணிக்கை வந்து இன்னமும் இல்லைங்கிறது மிகவும் வருத்தப்படத்தக்க விஷயம். கேட்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் 3.6 கோடி அளவில் கொத்தடிமைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வருகின்ற பொழுதே அதில் 1.4 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆய்வு அறிக்கை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ அதிர்ச்சியான தகவல். இது குறித்த ஒரு தெளிவான பார்வை அரசிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். இதில் அந்த கொத்தடிமைகள் எந்த துறையில் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த புள்ளி விவரம் தெளிவாக சொல்கிறது. விவசாயத்துறை, கட்டுமானத்துறை, மில், இந்த மாதிரியான இடங்களில் தான் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கார்மெண்ட்ஸ் இதில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது நீங்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், இந்த துறைகள் அனைத்துமே கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள் அப்படிங்கிற வகையில் இந்த மாதிரியான கொத்தடிமைகள் இன்னும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறார்களா? அது அரசுக்கு ஒரு தெளிவான கருத்து இல்லை, அரசிடம் இல்லை என்று சொல்லும் போதே இதில் உண்மை இல்லை, அதனால தான் தெளிவான கருத்து இல்லை அரசாங்கத்திடத்தில். அது யதார்த்தம் வேறு மாதிரி இருக்கின்றது. நம்ம களத்தில் இருந்து பார்க்கும் பொழுது உண்மை நிலை வேறு. இன்னைக்கு வந்து இவ்வளவு விழிப்புணர்வு வந்த பின்னாடி, இவ்வளவு கல்வி அறிவு வந்த பின்னாடி, நம்ம சகோதரர் சொல்கிற மாதிரி 10 ரூபா 20 ரூபா இது மாதிரியெல்லாம் வந்து இன்னைக்கு உள்ள நிலைமை கிடையாது. அது வந்து உண்மையில் அது கிடையாது. இன்னைக்கு வந்து கொத்தடிமைன்னு ஒன்று ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொன்னான். ஏன்னா இன்னைக்கு வந்து தொழிலாளர்களே கிடைக்கல, வேலைக்கு தொழிலாளர்கள் கிடைக்காத போது எங்கே போய் கொத்தடிமை வந்து அந்த கொள்கையில் எப்படி இருக்க முடியும்? அதாவது இன்றைக்கி நடக்கிறது என்ன அப்படின்னா, கொத்தடிமைன்னு அந்த ரிப்போர்ட் ஆகிற கேஸ் எப்படி ஆகுதுன்னா, இப்போ வேலைக்கு வர்றவங்க அது வந்து பவர்லூமாக இருந்தாலும் சரி, இல்லை செங்கல் சூளையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வேலைக்கு வரும் பொழுது அவர்கள் அட்வான்ஸ் கேட்டு வருகிறார்கள். அட்வான்ஸ் எனக்கு 50,000 வேணும், 1 லட்சம் வேணும். ஏன்னா வந்து இன்னொரு இடத்துல அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு 50,000 ரூபாய் கடன் பட்டிருப்பாங்க, இல்லை 1 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருப்பாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு அதை வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அந்த பணத்தை திருப்பி தர முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை. எல்லாருமே அப்படி பண்ணுறதில்ல, ஒரு சிலர் அதாவது பணத்தை திருப்பி தர முடியலங்கிற நிலைமை ஆகும்போது அவங்க வந்து என்னை கொத்தடிமையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த கொத்தடிமை சட்டத்தைப்படி என்னென்னா, உடனடியாக ஒரு 1000 ரூபாய் நிவாரணம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 19,000 ரூபாய் வந்து அவர்கள் மறுவாழ்வுக்குன்னு கொடுப்பாங்க. இந்த கொத்தடிமையில் வந்து நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிலம் கொடுக்கறதுலேருந்து கல்வி உதவியிலிருந்து பல உதவிகள் இருக்குது. இந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியாத போது கொத்தடிமையில் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் கொத்தடிமைன்னு சொல்லி அரசாங்கத்தினால அந்த சம்பந்தப்பட்ட தாசில்தார் அவங்க போய் அதை மீட்டு கொண்டு வந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னைக்கு அப்படி அல்ல. ரிப்போர்ட் ஆகிறது மட்டும்தான் கொத்தடிமை என்றாக பார்க்கப்படுகிறது. அந்த நிதர்சனம் அப்படி இல்லை அப்படிங்கிறது நிதர்சனம். யதார்த்தம் இன்னைக்கு கொத்தடிமை தமிழகத்தை பொறுத்தவரை, மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை எனக்கு தெரியாது. தமிழகத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு கிடையாது. ஆனால் ஒரு தகவல் வந்தது, அறிக்கை தமிழகம் தான் அதில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. வாய்ப்பே கிடையாது. ஸ்பின்னிங் மில் எல்லாம் இருக்கிறாங்க. ஸ்பின்னிங் மில்ல சொன்னார் இல்லையா, ஒரு சாலை கூட்டு வராங்கன்னு சொல்லி. ஸ்பின்னிங் மில்ல இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பின்னிங் மில்ல ஹாஸ்டல்ல இருக்கிற வசதி உங்களுக்கோ எனக்கோ வீட்டுல கிடையாது. இது வந்து அந்த அளவுக்கு வசதியோட வச்சிருக்காங்க. ஒரு கருத்து கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல இல்ல. ஆனா வந்து பேசுனதுல ஒரு கருத்து கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு. 1976 வந்து அது சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்துல தான் ஒரு கொத்தடிமை என்பவன் யார் என்கிற டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வேணா 1000 டெஃபினிஷன் என்னுடைய மனசுல இருக்கலாம். ஆனா சட்டப்படி ஒருவனை கொத்தடிமை இல்லையான்னு பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, கொத்தடிமை என்பவன் யார், ஒரு முன்பணத்தை கொடுத்து அந்த முன்பணத்திற்காக அவனை வேலை வாங்கி அந்த முன்பணத்திற்காக அவனுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்காமலோ அல்லது அவனை வந்து அவனுடைய சுதந்திரமாக எங்கும் செல்வதற்கான அந்த அவனுடைய உரிமையை பறிக்கப்பட்டு ஒருவன் செயல்பட்டால் அவன் கொத்தடிமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, முன்பணத்தை கொடுக்குறாங்க,
50,000 கொடுக்குறாங்க. இவர் ஏற்கனவே சொன்னாரு இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது இது எப்படிப்பட்ட ஸ்லேவரின்னு பாருங்களா. ஒரு இடத்துல கடன் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அந்த ஓனருக்கு இவர் இந்த ஓனர் என்ன பண்றாரு, 50,000 கொடுத்து அந்த குடும்பத்தை மொத்தமா வாங்குறாரு. இது இட்ஸ் a kind of slavery. இப்போ இந்த முன்மணத்தை வாங்குறாரு, அழகு பொருளாக மனிதன் பார்க்கப்படுகிறான். ஆமா, அடகு பொருளா 50,000 கொடுக்குறாரு. இவர் சொன்னார் 10 ரூபாயாயிரம் கொடுக்குறது இல்லைன்னு. நானும் களத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மக்களை போய் பார்த்துருக்கேன். எப்படி சம்பளம் கொடுப்பாங்கன்னா, உனக்கு எவ்வளோப்பா சம்பளம் அப்படின்னு கேட்டா 500 ரூபா சம்பளம் ஒண்ணுவான். எப்படி தெரியுமா அவனுக்கு 500 ரூபா சம்பளம்? அப்படியா 500 ரூபா சம்பளம் உடனே நம்ம 500 ரூபா நம்பிட போறோம். ஆனா பாத்தீங்கன்னா 500 ரூபா சம்பளம் இல்லையா, எத்தனை நாளைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு. சரி 7 நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறாங்களா? அப்படி பார்த்தா கூட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75 ரூபா வந்துருது. அப்படின்னு பார்த்தா 7 நாளைக்கு ஒர்க் பண்ற எல்லா 7 பேருக்கும் சேர்த்து 500 ரூபா. ஆனா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்க தேவைன்னா இதுல அதிகமா பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் தான். இருளர் மக்கள் தான் அதிகமா ரைஸ் மில்கள்ல இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல ட்ரைபல் பீப்புள் அதிகமா கொத்தடிமைகளா வச்சிருக்காங்க. இப்போ இந்த மக்கள்கிட்ட 7 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா, ஒரு ஜதையாவோ இல்லைன்னா 7 பேர் ஒரு குரூப் ஒர்க் பண்றாங்கன்னா 2 குடும்பம் இருக்கும். 2 குடும்பத்துக்கும் முன்பணம் வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, சம்பளம் கொடுக்கும்போது உங்க 7 பேருக்கும் சேர்த்து 500 ரூபா வாரத்துக்குன்னு வாங்க. இவன் என்ன நினைச்சுக்கிறான், 500 ரூபா எனக்கு சம்பளம். நீங்க 7 பேரும் தனித்தனியா கேட்டா 500 ஆனா ரொம்ப கவனமா கேட்டேன்னு தெரியும். இந்த இது சொல்றேன், உச்சநீதிமன்றம் இது குறித்து ஒரு கருத்து சொல்லி இருக்கிறது. என்னன்னா, ஒரு மனிதன் குறைந்தபட்ச ஊதியத்துக்கும் கம்மியாக ஒரு இடத்துல வேலை செய்கிறான் என்றாலே அவன் கட்டாயத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறான். ஒரு இடத்துல இந்த கண்டிப்பாக இதை கவனிங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கிராமத்துல பஞ்சம் வந்திருக்கு. இப்ப பஞ்சம் வரும்போது என்ன பண்றான், அவனுக்கு வந்து பிழைக்க வழி இல்லை. இப்ப அவனுக்கு அங்க வேலை கிடையாது. பக்கத்து கிராமத்துக்கு போறான். அங்க ஒரு ரைஸ் மில் அவர் சொல்றாரு, உனக்கு வேலை கொடுக்குறான், ஆனா 20 ரூபா தான் சம்பளம் கொடுப்பேன். இப்ப இவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இப்ப இது கூட ஒரு விதமான. ஆகவே தானாகவே சென்று இந்த முன்பணத்தை வாங்கினாலும், தானாகவே சென்று இந்த பணிகளை பயன்படுத்திக் கொண்டாலும் கூட செங்கல் தொழிற்சாலைகளில் உற்பத்தி கூடங்களில் நான் கண்ணாலேயே கூட பார்த்திருக்கிறேன். குடும்பமாக இங்கே வந்து தங்கியிருந்து வேலை செய்வார்கள். குழந்தைகள், சிறுமிகள், மாணவர்கள், அவர்கள் சிலர் பள்ளிக்கு போய்விட்டு வந்து வேலை செய்வார்கள். சிலர் பள்ளிக்கு போகாமலேயே தங்களுடைய கல்வியை இடையிலேயே நிறுத்திவிட்டு அங்கே இருந்து வேலை செய்யக்கூடிய நிலைப்பார்கள். இப்போ அவர் சொல்றாரு, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே சேர்த்து 500 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக பார்த்தால் 7 பேர் வரைக்கும் வேலை செஞ்சாங்கன்னா ஒருத்தருக்கு 10 ரூபாய் தானே வருது. இந்த மாதிரியான ஏமாற்றங்களை இங்கே இருக்கத்தானே செய்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். இதற்கு அவர் அடிப்படையாக நீங்கள் சொல்றீங்க, இன்றைக்கு வளர்ந்து விட்டது, யாரையும் அப்படி ஏமாற்ற முடியாது. ஆனால் அவர் சொல்றார், அறியாமையில் இருக்கக்கூடிய இருளர் சமூகத்தைச் சேர்ந்த அதுபோன்ற அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. இதை முற்றிலும் நீங்கள் நிராகரிக்க முடியுமா? பொய்யான கருத்தை நம்ம வந்து விதைக்கக்கூடாது. ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். இன்னைக்கு வந்து செங்கல் சூழலில் நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு முழு மொத்தமா 500 ரூபாங்கிற பேச்சே இன்னைக்கு கிடையாது. எவ்வளவு கல் அவங்க அறுக்கிறாங்களோ அந்த கல் நம்பர்ஸ் அதை வச்சு தான் அவங்கள வந்து, அதாவது அவங்க கான்ட்ராக்டர் மாதிரி வேலை பார்க்குறாங்க. எவ்வளவு கல் அறுக்கிறாங்களோ அதுக்குள்ள கூலி தான் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அந்த இது மாதிரி லம்சமா கொடுக்குற வேலையெல்லாம் இல்லை. நான் கேட்கறது, நான் வந்து நண்பர்கிட்ட கேட்கறது, நீங்க கொத்தடிமைங்கிறது சம்பளம் கொடுப்பாங்க, நீங்க கொத்தடிமை, அதாவது அவங்க ஒரு அவசரத்துக்கு அவங்க குடும்ப தேவைகளுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பணம் வாங்குறாங்க. நான் மாசம் இவ்வளவு கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அரசாங்கத்தில் அது நடப்பது இல்லையா? இல்ல நான் அரசாங்கம், நான் என்ன கேட்கிறேன், நண்பர்கள் கேட்கறது நடக்காது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கொத்தடிமை அப்படிங்கறது எதை வச்சு சொல்றீங்க? அடிமை அடிமை மாதிரி நடத்துறாங்க. அடிப்படையில் அவர் சில டெஃபினிஷன் அடிமை மாதிரி நடத்தா இந்த கடன் வாங்குவது கவர்மெண்ட்ல நடக்கலாம் கேட்டாரு. கவர்மெண்ட்ல கூட வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி எந்த அளவுக்கு கடன் வாங்க வேண்டும் என்கிற வரைமுறை ஒரு இன்னும் கூட ஆரோக்கியமா கொண்டு போகலாம் நினைக்கிறேன். நான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, ஒரு தொழிலாளர் சட்டம் அப்படிங்கிறது இங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது கான்ட்ராக்ட் லேபர்ஸா இருக்கலாம், டே பேஸ்ல இருக்கலாம், யாராக இருந்தாலும் இருக்கலாம். 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்கிறது. 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது இவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதையும் தொடர்ந்து விவாதிக்கலாம். சொல்லுங்க திரு ஈஸ்வரன், இது 8 மணி நேர வேலை அப்படிங்கிறதாவது இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? அங்கே தங்க வைக்கப்பட்டு வேலை வாங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் தானே வேலை செய்கிறார்கள். இத்தனை கல் எடுத்தால் சம்பளம் அப்படிங்கிறது அவர்கள் இன்னும் அதிகமாக வேலை வாங்கக்கூடிய ஒரு மரபு முயற்சியா? புரியாம பேசுறீங்க. என் கூட ஒரு டீம் வாங்க, நான் சேம்பருக்கும் கூட்டிட்டு போறேன், ஸ்பின்னிங் மில் கூட்டிட்டு போறேன், எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு வந்து, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த 8 மணி நேரம்னா 8 மணி நேரம், அதுக்கு மேல 1 மணி நேரம் அதை வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னைக்கு வந்து கொடுக்க தான் செய்யறாங்க. செங்கல் சூளையை பொறுத்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி தினக்கூலியே கிடையாது. அதுல வந்து எவ்வளவு கல் இருக்கிறாங்களோ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. ஸோ நீங்க சொல்ற வாதமே அங்க வரல. நான் வந்து கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க கொத்தடிமை அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்கன்னு மீன் பண்றீங்க, உண்டா இல்லையா? சட்டத்தின் அடிப்படையில் தொழிலாளரை
நீங்க வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்க. இல்ல அவர் நான் ஒரே ஒரு கேள்வி நான் முடிச்சிடுறேன். அதாவது இன்னைக்கு வந்து அடிமை யதார்த்தம் என்னன்னு சொன்னா, அடிமை மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு அமைப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அரசியல்ல தான் அடிமைகள் அதிகம். நீங்க வந்து தொழிலுக்கே போக கூடாது, அடிமைகள்னு சொன்னா அரசியல்ல தான் இன்னைக்கு அடிமைகள் அதிகம். ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இவர் சொன்னது மாதிரியே ஒரு குடும்பம் 25,000 கடன் வாங்கிட்டு வந்துச்சு. இப்போ இந்த கடனை திரும்ப கொடுக்காம அவங்க வந்து இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிட்டாங்க, விடுவாங்களா? அதுதான் கொத்தடிமையில கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்களே, அதுதான் கொத்தடிமையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதான் ரிப்போர்ட் ஆகுது. அதான் சொல்றாரு, அப்படி சொல்றதா ரிப்போர்ட் ஆகுது. கடனை வாங்கிட்டாங்க சார், தங்களுடைய சுய தேவைக்காக கடனை வாங்கி இல்ல அவர் கேக்குறது அவர்களுக்கான ஊதியம் சரியாக கொடுக்கப்படவில்லை, அவர்களை முறைகேடாக நடத்துகிறோம், அதிக நேரம் வேலை வாங்குகிறோம் போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது வேறு. தேவைக்காக கடனை வாங்கிக் கொண்டு அது செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக தங்களை கொத்தடிமைகள் அவசரத்துக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல புருஷனுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு அவசரமா பணம் வேணும் அப்படின்னு கேட்டா கொடுக்கலாமா வேண்டாமா? இவர் சொன்னது கொடுக்கலாமா வேண்டாமா? நீங்க முடிக்கலாம், அவர் முடிச்சு கொடுக்கலாமா வேண்டாமா? அதாவது இவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த கொத்தடிமை பத்தி கேட்க, அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தர் வந்து 25,000 கடன் வாங்கிட்டாரு சார். இப்ப கடன் வாங்கிட்டு அவர் கட்டாமலே அவர் சொந்த ஊருக்கு போயிட்டாரு, சரியா? இப்போ இவர் சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொத்தடிமைகள் வந்து 4,000 ஒரு 1,000 பேர் கூட இன்னும் லீகலா ரிலீஸ் பண்ணல. அந்த 1,000 பேரை பத்தி இவர் சொல்றாரு. ஆனா 1,60,00,000 பேரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த 25,000 செலுத்தாம ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் என்ன பண்ணுவாங்க? சட்டப்படி அவங்க என்ன பண்ணணும்? பணம் கொடுத்த கடனை வசூலிக்கணும்னா சிவில் கோர்ட் மூலமா தான் பண்ணணும். If it is a legally boundedனா அவங்க சட்டப்படியாகத்தான் அந்த பணத்தை வசூலிக்க முடியாது. அந்த குடும்பத்தை கட்டாயப்படுத்தி கொண்டு வச்சு வேலை வாங்கக்கூடிய உரிமை இருக்கா? அதான் அடிப்படை உரிமை போயிடுச்சு, அதான் ஸ்லேவரி. அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் இடையில நீங்க ஒரு வாதத்தை வைத்தீங்க. அடிப்படையில் இருள் சமூகத்தை போன்ற இருளர் சமூகத்தை போன்ற அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இது குறித்த கிளியர் டேட்டா ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? இல்ல நீங்க வந்து சும்மா ஜஸ்ட் லைக்னு சொல்றீங்களா? இது குறித்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வந்து இது சம்பந்தமான பல்வேறு ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தெளிவான பல்வேறு ஆய்வுகளை நடத்தி இருள் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது, பல்வேறு ட்ரைபல் பீப்புள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஈவன் வாக் ஃப்ரீ ஃபவுண்டேஷனுடைய ரிப்போர்ட்டே அதுக்கு எடுத்துக்காட்டு தான். அதனால பார்த்தீங்கன்னா இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்லேவரின்னொன்னே சங்கிலியை கட்டி போடணும், துணி கொடுக்கணும், அப்படி கிடையாது. மாடர்ன் ஸ்லேவரிங்கிறது சட்டப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. சட்டப்படி என்ன சொல்லுது? முன்பணத்திற்காக ஒருவனை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவது அவர் வைக்கிறார். தமிழகத்தில் இது போன்ற நிலை இல்லை, இந்தியாவில் மற்ற நிறைய இல்லை. இதுக்கு நான் ஒன்று சொல்றேன், பந்திமுத்தி மோர்ச்சா கேஸ் வேர்சஸ் இந்தியாங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு, வித்தவுட் எனி அனலைசேஷன், அதாவது எந்த ஒரு ஆய்வும் செய்யாம எங்களிடம் கொத்தடிமை இல்லை என்கின்ற வாதத்தை தயவு செய்து ஸ்டேட் கவர்மெண்ட் முன் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே அப்படிப்பட்ட ஒரு சட்ட ரீதியான ஒரு டேட்டா வந்து யாருமே சொல்லுங்க கொத்தடிமைகள் இல்லைன்னு. கொத்தடிமை இல்லைன்னு சொல்றாங்கன்னா அது குறித்த சரியான டெஃபினிஷன் என்னன்னு தெரியாம பேசுறாங்க. அப்படிங்கிறது தான் சுமங்கலி திட்டம் குறித்து ஏராளமான பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான ஆவணங்களும் அதற்கான ஆதாரங்களும் கூட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் முற்றிலும் மறுக்க முடியாது. இந்த சுமங்கலி திட்டம் போன்ற திட்டங்களால் 3 ஆண்டுகள் ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்கறது, 3 ஆண்டுகள் கழித்து 30,000 40,000 திருமணத்திற்காக கொடுப்பது போன்ற நிலையில் 3 ஆண்டுகள் முடித்து அந்த பெண் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவளுக்கான உடல் உபாதைகள் நோய் ஏராளமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. 3 ஆண்டுகளில் அவள் மொத்தமாக உறிஞ்சப்பட்டு தான் அனுப்பப்படுகிறாள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது. இந்த சுமங்கலி திட்டம் போன்ற திட்டங்கள் கூட தமிழகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் உறுதியாக நான் சொல்றது, இப்போ சுமங்கலி திட்டம் இருக்கிறதுனால என்ன தப்பா போச்சு? சுமங்கலி திட்டம் ஒரு பொண்ணு வந்து ஒரு வேலைக்கு வர்றா, அவ கல்யாண வயசு வரும்போது அவளுக்கு கொஞ்சம் நகைகள் சேர்த்து தர்றதா இந்த திட்டம். அதாவது அவங்க சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் சேவிங்ஸை ஏற்படுத்தி அதுல இருந்து நகைகளை உண்டாக்குறது, அவ திருமணத்துக்கு உதவியா இருக்கணும்னு செய்யறதுக்கு தான் அந்த சுமங்கலி திட்டம். இதெல்லாம் வந்து நல்லாவே போயிட்டு இல்ல அந்த அதுல வைக்கப்படக்கூடிய குறைபாடுகளாக பார்க்கப்படக்கூடியது அப்படிங்கிறது அவருடைய அந்த பெற்றோரை கூட பார்க்க அனுமதிக்கல. பெண்ணை வீட்டுக்கு அனுப்புவதில்லை. சுமங்கலி திட்டத்துல வாரத்துல ஒரு நாள் அவங்கள தியேட்டருக்கு கூட்டு போய் சினிமா முதலானது காமிக்கிறாங்க. களத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய எவிடன்ஸ் கதிர் மதுரையிலிருந்து நமத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கதிர். வணக்கம் சார். வணக்கம் கதிர். கேக்குதா நான் பேசுறது? நீங்க பேசுறது கேட்கல. சொல்லுங்க சார். கதிர், இப்போ இந்த விவாதத்தை எனக்கு கேக்குது. உங்க நல்லது கதிர், இந்த விவாதத்தை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. இங்கே சுமங்கலி திட்டம் போன்ற திட்டங்களால் என்ன தவறு? ஒரு பெண்ணிற்கான திருமணத்திற்கான ஒரு உதவி தொகையை
கொடுப்பதில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஈஸ்வரன் இங்கே வைத்திருக்கிறார். தமிழகத்தில் மற்ற மாநிலங்களில் ஒருவேளை கொத்தடிமைகள் இருக்கலாம், தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து இது தொடர்பான ஆய்வை நடத்துகின்றவர் அப்படிங்கிற முறையில் இதற்கான மறுப்பு ஆதாரப்பூர்வமாக உங்களிடம் இருக்கிறதா? சார், தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 1873 கொத்தடிமைகளை மீட்டதாக ஒரு கணக்கே சொல்றாங்க. மீட்டதாக இந்த கணக்கு வந்து ரொம்பவும் ஒரு தவறான ஒரு கணக்கு. இதுவே குறைவான ஒரு கணக்கு. அவர் ஈஸ்வரனுக்கு ரியாலிட்டி தெரியாம பேசிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு கிராமங்களையும் போய் பாருங்க, எத்தனை குழந்தைகள் வட மாநிலங்களுக்கு, ஒரிசாவுக்கு, பீகாருக்கு, ஜார்க்கண்டுக்கு குழந்தைகள் மிட்டாய் கம்பெனி கடத்தப்படுறாங்க. அதே மாதிரி இங்கேயே பல்வேறு குழந்தைகள் கடத்தப்படுறாங்க, கேரளால கடத்தப்படுறாங்க. வழக்குகள் நிறைய குற்றவியல் வழக்குகளை கூட பதிவு செய்ய மாட்டாங்க. இப்ப அண்மையில நாங்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். தமிழக அரசு ஒப்புக்கொண்ட உண்மை 864 வழக்குகள். அந்த வழக்குல ஒரு ஆளுக்கு மேல கூட கிரிமினல் ஆக்ஷன் ஃபைல் பண்றது கிடையாது. கிரிமினல் ஆக்ஷனே கிடையாது. அது மட்டுமே இல்ல, கொத்தடிமை ஒழிப்பு முறை என்பது பல்வேறு விதமான நிவாரணம் கொடுக்கணும் இருக்கு, மறுவாழ்வு கொடுக்கணும் இருக்கு. கொத்தடிமைகளுக்கு SC/ST ஆக்ட்ல தனியாக இருக்க ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. செக்ஷன் 316 ஒன்னு இருக்கு, ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. எதுவுமே இங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்படல. இன்னைக்கு காலையில பல குழந்தைகள் காலையில 4 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை வேலை செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் இன்னைக்கு நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. கொத்தடிமை முறையே இல்லைன்றது வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. திரு கதிர் அவர் ஒரு விஷயத்தை, இது மாதிரி சுமங்கலி திட்டம் என்ற ஒரு ஸ்கீம், திரு கதிர் அவர் இன்னொரு வாதத்தை வைக்கிறாரு. இது தொடர்பாக அரசு தரப்பில் எந்த தெளிவான ஆவணங்களும் இல்லாத பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் அனைத்தும் நம்பகத்தன்மை அற்றது. இது எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ள முடியும்? அரசாங்கமே 1873 பேரை நாங்க மீட்டு இருப்பதாக கணக்குகள். அவர் ஆதி திராவிடருடைய பாலிசி நோட்டை எடுத்து பார்க்க சொல்லுங்க. இவள நிவாரணம் கொடுக்கணும் இருக்கு. 20,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதுவே பழங்குடியினர் தலித் சமுதாயமா இருந்தா 90,000 ரூபாய் அடிஷனலா கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும் இருக்கு. வேலை செய்யலையா? திரு கதிர் ஒரு நிமிடம், உங்களுடைய கருத்துல ஏதோ ஈஸ்வரன் மாறுபடுகிறார். நிச்சயமா அவருடைய கருத்தையும் கேட்கலாம், சொல்லுங்க. நீங்க அதாவது இது மாதிரிலாம் இருக்குதுன்னு தான் நானும் சொல்றேன். அதாவது யதார்த்தம் அப்படி அல்ல. நண்பர் கதிர் போன்றவர்கள், நண்பர் டேவிட் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இவர்களெல்லாம் இதை அரசியலாக்கி அமைப்புகளை வளர்த்துவதற்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 3-4 வருஷத்துல 864 வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வழக்கு கூட உண்மையா இருக்காது. 1000 பேரை தமிழக அரசே மீட்டதாக ஒரு இதுவெல்லாம் வந்து இது மாதிரி அமைப்புகள் அரசியல் பண்றதுக்காக தூண்டி விட்டு, ஏன்னா ஒரு இடத்துல அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க, பணம் கடன் வாங்கிடுவாங்க, அந்த இடத்துல கட்டாம தப்பிக்கிறதுக்காக இவங்க அந்த பணம் வாங்கிட்டு இவங்க அவங்கள மீட்கிறேன்னு சொல்றாங்க. அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்பட்டமா சாதி இயக்கம் நடத்திட்டு இருக்கீங்க. நாங்க குழந்தைகளை மீட்டு இருக்கோம், சாதி உணர்வுன்றீங்க, அரசியல் பண்றோன்றீங்க. மீட்கப்பட்டால எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? இன்னொரு இடத்துல வந்து கடன் வாங்கிட்டு இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறாங்க. திரு கதிர், திரு கதிர் இப்ப அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. பணத்தை இருக்குங்க, முதலாளியை போய் சரி பண்ணுங்க. குறைந்த கூலி கொடுத்து உழைப்ப சுரண்டான். நீங்க பண்ற இந்த காரியங்களால உதவி பண்றவங்க கூட நிறுத்திடுவாங்க. எதுக்குடா ஒரு கடனா ஒரு அவசரத்தை கேக்குறப்ப கொடுத்தாது வராதுன்னு சொன்னா கொடுக்கறவங்க யோசிப்பானா இல்லையா? முதலாளிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. திரு கதிர் இல்ல அவர் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? திரு கதிர் நீங்க 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பேசுங்க, இன்னைக்கெல்லாம் பேசுறீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. திரு கதிர் திரு கதிர் அவர் ஒரு விஷயம், ஏங்க நாங்க நீங்க எப்ப வேணாலும் கூட வாங்க, எத்தனை மில்லுக்கு வேணாலும் கூட்டிட்டு போறேன், நீங்க பல நேரம் எத்தனை மில்லுக்கு வேணாலும் உங்களை கூட்டிட்டு போறேன். எங்கயாவது கொத்தடிமை மண்டலம் நான் சொல்றேன். திரு கதிர் இடங்கள்ல இருக்கு இன்னைக்கு. திரு கதிர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இல்ல, அவர் ஒரு விஷயத்தை பகிரங்கமா ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறாரு. நீங்கள் வாருங்கள், ஒரு குழுவாக வாருங்கள், நாம் களத்திற்கு சென்று ஆய்வு நடத்தலாம். நான் ஒரு சவாலை வைத்திருக்கிறேன். எப்ப வேணாலும் கூட்டு போறது. திரு கதிர் எங்களுடைய
ஊடகத்தின் சார்பாக நாங்களும் கூட ஒரு குழுவாக உங்களோடு இணைந்து இதை முழுமையாக ஆவணப்படுத்துவதற்கு தயாராகவே இருக்கிறோம். உங்கள் தரப்பில் இதை நிரூபிப்பதற்கு நீங்கள் தயாராகிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். அப்படி இல்லைங்கிற அவர் ஒரு சவாலை இங்கே பகிரங்கமாக விடுகிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இரண்டு தரப்பிலுமே ஒரு புகைப்படங்கள் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் சார். திரு கதிர், இல்ல தயவு செய்து என்னுடைய கேள்வியை தயவு செய்து உள்வாங்கிங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஊடகத்தின் சார்பாக நாங்களும் கூட அதை ஒளிப்பதிவு செய்து முழுமையாக பதிவு செய்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அவர் சொல்றாரு ஒரு தேதியை நீங்களும் கூட குறிப்பிடுங்கள், இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூட அவரிடமும் நான் ஒரு தேதியை வாங்கி தருகிறேன். இரண்டு தரப்பிலும் இது தொடர்பாக நேரடியாக களத்திற்கு சென்று ஒரு ஆய்வை செய்து நான் மீண்டும் கூட இது தொடர்பாக விவாதிப்பதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன். நீங்கள் உங்கள் தரப்பில் தயாரா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. வாங்க நேரடியாக இப்படி ஒரு தீர்வாது வரட்டு இருக்கு. நாங்க தயார்தான் சார். எப்ப இன்னைக்கு கூட இந்த ஹிந்து ஆங்கில நாதில எவிடன்ஸ் உடைய அறிக்கை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வரலீங்க. அங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இந்த வேலை எல்லாம் வேணாம். திரு கதிர், நன்றி திரு கதிர். இப்போ நீங்களும் நிச்சயமா ஏங்க ஈஸ்வரன், நாங்க தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க வாங்க, எத்தனை ஸ்பின்னிங் கூட்டிட்டு போறேன் வாங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? நாங்க உங்களை கூட்டி போறோம். நீங்க என்ன கூட்டி போறது? திரு கதிர், நிச்சயமா நான் உங்களை இல்ல ஏங்க புகைப்படங்கள் இருக்கின்றன. நன்றி திரு கதிர், நன்றி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு பிறகு நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். நீங்களும் ஒரு தேதியை நிர்ணயிங்கள். நீங்கள் சொல்லுகின்ற இடங்களுக்கு நான் அவரையும் அழைத்து வருகிறேன். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் நேரடியாகவே பதிவு செய்வோம். அவர் கூப்பிடுகின்ற இடங்களுக்கு நாமும் நேரடியாக செய்வோம். இரண்டு தரப்பிலும் இது தொடர்பான ஆவணங்களை காட்சிப்படுத்தி மீண்டும் கூட இது தொடர்பான ஒரு மிக ஆதாரப்பூர்வமான ஆவணங்களோடு நாம் ஒரு விவாதத்தை நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்களும் அதற்கு எங்களோடு ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மதுரையிலிருந்து இணைந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கதிர். நன்றி. கோடிக்கு மேல இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, 824 பேர்த்த மட்டும் இரண்டாவது அமர்வுக்குள் பயணிக்க வேண்டியது. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, சரியான விழிப்புணர்வு இன்னும் கிடையாது. நம்முடைய சுதந்திரம் வாங்கி இன்னும் இவ்வளவு ஆண்டுகளை பத்தி இப்பதான் வந்து லேபர் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல கொத்தடிமைகளை இல்லைங்கிற வரட்டு விவாதங்களை வைப்பது தயவு செய்து மிக மிக யோசித்து இதுக்கு என்ன பண்ணணும்? அரசாங்கம் இது சம்பந்தமான சட்டங்களை இன்னும் வலுப்படுத்த வேண்டும். சில சரத்துகள் எல்லாம் இன்னைக்கு வந்து வளர்ற தொழிலை கெடுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இவங்களை போல இருப்பவர்கள் இன்றைக்கு தொழிலை அழிக்கின்ற முயற்சி. இல்ல நீங்க இதை ஒரு மணி நேர விவாதமாக கூட நாம் மீண்டும் நடத்த தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக நீங்களும் வாருங்கள். வழக்கறிஞரையும் அழைக்கலாம், கதிரையும் அழைக்கலாம். அதற்கு முன்னதாக நேரடியாக களத்திற்கே சென்று நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியோடு இந்த அமர்வோடு இதை நிறைவு செய்யாமல் நான் நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு பிறகு உங்களிடமும் கூட தேதியை பெற்றுக் கொள்கிறேன், கதிரிடமும் தேதியை பெற்றுக் கொள்கிறேன். உங்களிடமும் கூட ஒரு தேதியை கொடுங்கள். 3 பேருக்கும் சரியான தேதியில் நாம் நேரடியாக எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக களத்திற்கே சென்று இது தொடர்பாக ஆவணப்படுத்தி நிச்சயமாக மீண்டும் ஒரு விவாதத்தை. நன்றி. 2 பேருமே தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில், கதிரும் தன்னுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். 3 பேருக்குமே எங்களுடைய நன்றி.